நீ ஆல்கஹால் குடிக்கும்போது நான் ஸ்லோ ஆகுறேன். என் நர்வ் சிக்னல் சரியா டிராவல் ஆகாது. அதனால கான்சென்ட்ரேஷன் குறையும், டெசிஷன் மேக்கிங் வீக் ஆகும், நினைவாற்றல் குறையும், மறதி அதிகமாகும். நீ தொடர்ந்து குடிச்சா டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி வரலாம், ஸ்லீப் சைக்கிள் டிஸ்டர்ப் ஆகும். நீண்ட நாட்கள் குடிச்சா பிரெயின் செல்ஸ் பெர்மனண்டா டேமேஜ் ஆகும். அப்புறம் ஆல்கஹால் நிறுத்தினாலும் முழுசா ரெக்கவர் ஆகாது. ஆல்கஹால பாய்சனா இருந்து கிளீன் பண்ற வேலை எனக்கு தான். நீ அடிக்கடி குடிச்சா முதல்ல ஃபேட்டி லிவர் வரும், அதுக்கப்புறம் லிவர் இன்ஃப்ளமேட்டன், ஹெப்படைட்டிஸ். இதை இக்னோர் பண்ணினா சிராசிஸ் வந்தா லிவர் ஹார்ட் ஆகி வேலை செய்யாது. அப்புறம் பாடியில பாய்சன் அக்யூமுலேட் ஆகும். லிவர் ஃபெயிலியர் வந்தா டிரான்ஸ்பிளான்ட் தான் ஆப்ஷன். இந்த டேமேஜ் சைலண்டா நடக்கும், பெயின் கூட இருக்காது. ஆல்கஹால் எனக்கு ஆசிட அதிகமா ப்ரொடியூஸ் பண்ண வைக்குது. அதனால கேஸ்ட்ரைட்டிஸ், பர்னிங் சென்சேஷன் வரும், ஸ்டொமக் லைனிங் தின் ஆகும், அல்சர் டெவலப் ஆகும். அல்சர் பர்ஸ்ட் ஆனா ப்ளீடிங் வரும், வாமிட்டிங், நாசியா டெய்லி ப்ராப்ளம் ஆகும். எம்டி ஸ்டொமக்ல குடிச்சா டேமேஜ் டபுள். ஆல்கஹால் பிளட் பிரஷரை உயர்த்துது, ஹார்ட் பீட் ரிதம் டிஸ்டர்ப் ஆகுது, ஹார்ட் மசில் வீக் ஆக ஆரம்பிக்கும், நெஞ்சுவலி, மூச்சு திணறல் வரலாம். நீண்ட கால ஆல்கஹால் யூஸ் ஹார்ட் ஃபெயிலியர் ரிஸ்க் அதிகம், சடன் ஹார்ட் அட்டாக் சான்ஸ் கூட இன்க்ரீஸ் ஆகும். யங் ஏஜுக்கு ப்ரொடெக்ஷன் இல்ல. ஆல்கஹால் பாடியில வாட்டர் லெவலை குறைக்குது, டீஹைட்ரேஷன் நடக்கும், பிளட் ஃபில்டர் ப்ராப்பரா நடக்காது, கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாகலாம். கண்டினியூஸ் ட்ரிங்கிங் கிட்னி டேமேஜுக்கு காரணம். கிட்னி ஃபெயிலியர் வந்தா வாழ்க்கை முழுவதும் டயாலிசிஸ் தான். ஆல்கஹால் எனக்கு இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணுது. பான்கிரியடைட்டிஸ் வந்தா சிவியர் ஸ்டமக் பெயின், ஃபுட்டு டைஜஸ்ட் பண்ண முடியாது, சுகர் கண்ட்ரோல் டிஸ்டர்ப் ஆகும், டயபெட்டிஸ் ரிஸ்க் அதிகம், ரிப்பீட்டட் ட்ரிங்கிங் டேமேஜ் பெர்மனன்ட் ஆகும். ஆல்கஹால் நர்வ்ஸை நம் பண்ணுது. ஹேண்ட்ல ட்ரெம்பிளிங், லெக்ல பேலன்ஸ் ப்ராப்ளம் வரும், நம்னஸ், டிங்லிங் சென்சேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ட்ரிங்கிங் லாங் டேர்ம்ல வாக்கிங் கோஆர்டினேஷன் பாதிக்கப்படும். இதனால பாதிப்பு மிகவும் மோசமா இருக்கும். சோ இன்னைக்கே குடிய நிறுத்திடு.